ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு பாருங்க. அது ஒரு ஒரு பக்கமா இவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க சில நடவடிக்கைகளுக்கு. ஆனால் விஜயோ அல்லது ஆதவர்ஜுனாவோ செய்கிற இந்த குதிரை பேரத்தை இந்த சிறு கட்சிகளால் எதிர்க்க கூட முடியல. பேசுறாங்க. ஜோதிமணிக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையில 1000 முரண்பாடுகள் வருது. ஜோதிமணி எங்கே நடந்தாலும் குற்றம் தான். காங்கிரஸ்ல இருந்து 22 எம்எல்ஏக்களை உருவினாலும் குற்றம் தான். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவில் இருந்து உருவினாலும் தவறுதான் அப்படின்னு பேசுறாங்க. ஆனால் மாணிக்கம் தாகூர் உருட்டுறாரு. அதெல்லாம் வந்து அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கப்பா. அது அவங்க அவங்க கட்சி மாறுறாங்க. அதுல என்ன ஜனநாயகத்துல இடம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க மாநிலத்தில் நடந்த மறந்துட்டு பேசுறாங்க. இதுதான் உங்களுடைய பிலாசபின்னு சொன்னா அந்த பென்ஸுக்கார இந்த குழந்தை வாழ்நாள் ஃபுல்லா கண்ணாடிக்கு வெளியில இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒருபோதும் அந்த இடம் அதுக்கு கிடைக்க போறதில்லை. உங்களுக்கு புரியலையா? மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஒரு நெருக்கடி வரும்போது, கூட்டணி நெருக்கடி வரும்போது அந்த ஒரு BMW காரை கண்ணாடி ரூம்ல இருந்து ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, இன்னைக்கு ஒரு நாள் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அந்த இதை அச்சீவ் பண்ண முடியாது. கண்ணாடி ரூமுக்கு வெளியில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். இந்த இடம் உங்களுக்கு கிடைக்கவே போறது. எதுக்குன்னா கிரீசி டப்பாவை எப்படி மிதிச்சு தள்ளினீங்களோ அதே மாதிரி மிதிச்சு தள்ளுறதுக்கான வேலைக்கு விஜய் தயாராகி